எப்சான் பிரிண்டர்ல எப்படி நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுக்க போறோம் அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளக் கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பிரிண்டர் ஆன் பண்ணியாச்சு. இந்த பிளிங்க் ஆகுற லைட் வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது ஸ்டாப் ஆகி ஃபுல்லா நம்மளுக்கு எல்லோ லைட் வந்து காட்டிடுச்சுன்னா நம்ம பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, நான் ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு எல்லோ லைட் பிளிங்க் ஆயிடுச்சா. ஸோ இந்த பிளிங்க் வந்து அப்படியே நிற்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பேப்பர் ஹோல்டை ஓபன் பண்ணி இப்படி வச்சிடணும். ஸோ அப்பதான் நம்ம ஜெராக்ஸ் பண்ற பேப்பர்ஸ் வந்துட்டு வெளியே வராது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேப்பர்ஸை இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து ஜஸ்ட் நீங்க இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த லிட்டை நீங்க எடுத்து விடணும். ஸோ எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அதுலயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலதான் நம்ம பேப்பர்ஸ் இன்சர்ட் பண்ண போறோம். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்பை வந்து ஹோல்டு பண்ண போறோம். ஸோ வந்துட்டு இப்ப நம்ம பேப்பர்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ பேப்பர்ஸை வந்து அதுல கரெக்டா நீங்க வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு பாருங்க, இப்ப இந்த மாதிரி பேப்பர்ஸ் தனித்தனியா இருக்கு. இந்த கிளிப்பை நீங்க ஹோல்டு பண்ணணும். அதாவது இப்ப நீங்க ஒரு 2 ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி டைட் பண்ணீங்கன்னா நம்ம பேப்பர்ஸ் அந்த கிளிப் வந்து பிடிச்சுக்கும். பிடிச்சதுக்கு அப்புறமா இதை நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்டுங்க. நீங்க இங்க வைக்கிறப்போ ஒரு 10 பேப்பர் இல்லைன்னா ஒரு 20 பேப்பர்ஸ் இருக்கணும். வெறும் ஒரு ஜெராக்ஸ் தான் எடுக்க போறோம், அப்போ ஒரு பேப்பர்ஸ் மட்டும் வைக்கணும் அப்படின்னா இல்ல. ஜஸ்ட் நீங்க வைக்கிறப்போ ஒரு நிறைய ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ பேப்பர்ஸ் வச்சாச்சு. நம்மளோட லைட் பாருங்க பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போறப்போ நம்ம வந்து இந்த லிட் இருக்கு பாருங்க, அந்த டாப்ல இந்த லிட்டை வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எந்த பேப்பரை ஜெராக்ஸ் எடுக்க போறோமோ அங்க வந்து இதுல வைக்க போறோம். ஸோ இப்ப பாருங்க, நான் இந்த காரை தான் ஜெராக்ஸ் எடுக்க போறேன். ஸோ அப்போ நம்ம எந்த பேஜை வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறோமோ அதை வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிடணும். அதாவது நம்ம எடுக்க போற ஜெராக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கணும். பாருங்க, இப்ப நான் கார் தான் எடுக்க போறேன். அதனால இந்த காரை வந்து நான் இந்த பக்கத்தா திருப்பி இங்க வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க்ல கரெக்டா பேப்பர்ஸ் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். பாருங்க, இப்போ நம்மளுக்கு இந்த ஓவராலா ஒரு பிரிண்டர் இருக்கு. ஸோ இதுல நீங்க ஜெராக்ஸ் எடுக்க போற பேப்பரை இப்படி வைக்க கூடாது. இந்த கேப் இருக்கக்கூடாது. இந்த ஏரோ மார்க் கிட்ட வந்து இந்த பேப்பர்ஸ் இருக்கணும். ஏரோ மார்க் கிட்ட தான் அந்த ஏர்4 ஷீட் பேப்பர் வந்து இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போற பேப்பர்ஸ் வச்சாச்சு இந்த ஏரோ மார்க் டைரக்ஷன். இப்போ நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க 2 பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணா நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். இதை கிளிக் பண்ணா நம்மளுக்கு கலர்ஸ்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்க போறேன். ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு